நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திர வித்யாராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மகன். இதனுடைய 803வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, திரு விவேக் சர்வேஸ்வர் இந்த நீலாயதாஷியை பற்றி அனுப்பிச்சு வச்சுருந்தார் ஒரு ஆர்டிக்கிள். 2 நாள் ஆச்சு அவர் அனுப்பிச்சு. ஸோ இந்த ஆடிப்பூரமாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அம்பாளை பற்றி பேசும்போது அம்பாளை இப்போ அண்டாளை சொல்கிறா, ஆடி பொறுத்து அவதரித்தாள் வாழிகைன்னு வரும். திருப்பாவை பக்கம் செப்பினாள் வாழிகை, பெரும்புதூர் மாமனுக்கு புண்ணானாள் வாழிகைலாம் வருது. ஆனால் இப்போ இதிலெல்லாம் பார்த்தா சிவன் கோவில் எல்லாத்துலேயுமே அம்பாளுக்கு இன்றைக்கி வளகாப்பு பண்ணுவாள். ஆடி பொறுத்த அன்றைக்கி தான் அம்பாளுக்கு வளகாப்பு. நீலாயதாஷி நீள நெடுங்கண்ணின்னே பேர், நீலக்கண்ணின்னு வேறு பேர். நீலாயதாட்சி அம்பாளுடைய கண்ணே அழகு. நாகப்பட்டினம் நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தோம். என் பொண்ணோட திருமணத்துக்கு முந்தி சில இதெல்லாம் இருந்தது, சில கோவில்லாம் போகிற பிரார்த்தனை இருந்தது. அப்படி வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாள் நாகப்பட்டினத்தை பற்றி. ஸோ காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறமா வேதாரண்யம் போனோம்னு சொல்லி கனவுல சொன்னதுனால வேதாரண்யம் போயிட்டு வரும்போது இதெல்லாம் விசிட் பண்ணோம். அப்போ நீலாயதாஷி கோவிலுக்கு மத்தியானமே வந்தாச்சு. ஒரு 3 மணி திறக்கிறது 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் வாசல்லையே வந்துட்டு இப்போ 4:30 மணிக்கு 5 மணிக்கு தான் திறந்தா. கோவில் திறந்து பார்த்தோன்னா அம்பாள் சன்னதியில் உட்காந்துட்டு அப்புறம் சிவன் சன்னதியெல்லாம் திறந்தா காமிச்சா. ஸோ அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 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 டைம் போனது. ஸோ அம்பாளுடைய உருவம் பார்க்கலாம். நீலாயதாஷி இது சில்பியோட ட்ராயிங். அது ஒரு கையில் அக்ஷமாலை வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் நீலோத்பலம், வராபயம். மேல் 2 கையில் அக்ஷமாலை, நீலோத்பலம், முன்பகையில் வராபயம். இது ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபார்ம், மூலஸ்தானத்தினுடைய அந்த ரூபம். அது அதே உற்சவர் அலங்காரம் இருக்குது என்கிட்ட, ஃபோட்டோஸ் நிறைய சத்தியம் பார்த்துட்டோம். நீலாயதாஷி உற்சவ விக்கிரகம். நீள் நெடுங்கண்ணின்னு பேர். இங்கே ஒரு உற்சவ கிரகத்தில் முக்கியமாக இருக்கப்படுது. ஒரு இதில் வளகாப்புக்காக இந்த வளையல் அடிக்க விஷயம் அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. பாதத்தில் வளையல்கள் தான் இருக்குது. நீ வளகாப்புனால ஆடி போகிற வளகாப்பு பண்ணுவாள். எங்கள் கோவிலில் கூட எல்லா பெண் தெய்வத்துக்களுக்கும், அதாவது முருகர் வள்ளி தேவியானக்கு, ஸ்ரீதேவி பூதேவிக்கு, துர்காம்பிகைக்கு, அஸ்வாரூடா, சம்பத்கரி, பிரத்யங்கரா, அப்புறமா பத்திரகாளி, எல்லாத்துக்கும் மழையை சாத்திருப்பா. இன்றைக்கி விஜயா மாமின்னு இருக்கா, இந்த துர்கா மண்டலுடைய ஹெட்டு மாமி என்ன செய்வானே, இன்றைக்கி புட்டு பண்ணி கொண்டுருவா. புட்டு நெய்வேத்தியம் ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது இன்றைக்கி. இது மூலவர் நீலாயதாஷி. இப்போ அன்னையோட சக்தி பீடங்கள்லேருந்து
நேத்திரம் விழுந்த இடமா சொல்லப்படுது. ஆக்சுவலாக வந்து நைனா தேவின்றது இதில் இருக்குது, சண்டிகர் பக்கத்தில். இந்த பர்வானோ அதெல்லாம் அந்த ரேட் போகும்போது இதில் விஞ்சில் போனோம். ஸோ அப்படி போனால் போய் பார்க்கலாம். அங்கே தான் நயனம் இருந்தது. தமிழ்நாட்டை எவ்வளோ சொல்கிற காஞ்சிபுரம் இதெல்லாம் சொல்லும்போது மதுரை இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சக்தி பீடங்களை சொல்கிறா. திருவாரூர் சொல்லணும். இது வேறு 100, அதாவது 18 சக்தி ஆதி சக்தி பீடங்கள் 18, அப்புறமா வந்து 51, அப்புறம் 108 ஒரு கணக்கு இருக்குது. அந்த 108 வேணால் இதெல்லாம் கவரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்னையின் சக்தி பீடங்கள் நேத்திரம் விழுந்த இடமாகவும் அதிபத்த நாயனார் அவதார முக்தி தவறாகவும் 15 சித்தர்கள் உருவான அழுகணி சித்தர் மண்டும் மற்றும் புண்டரீக மகரிஷி முக்தி பெற்ற இடமாகவும் புண்டரீகர் ரிஷி அவர் முக்தி அடைஞ்ச இடமாகவும் சொல்லப்படுறது. நாகப்பட்டினம் நாகை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற திருநாகை என்ற திருநாகை காரோணம் காயாரோகணேஸ்வரர் கோவிலில் நீலாயதாட்சி அம்மன் என்ற கருந்தடக்கண்ணே அம்மனை தரிசிக்கலாம். நாகை நீலாயதாட்சி நீலோத்பல மலரின் குளிர்ச்சியை போல் தன் பார்வையை பக்தர்களுக்கு வழங்குவதால் நீலாயதாட்சின்னு பேர். அம்பிகைக்கு கருந்தடங்கண்ணி என்ற பெயரும் உண்டு. அம்பிகையை பெண்ணின் 5 பருவநிலைகள் சித்தரித்து வழங்கப்படும் 5 அக்ஷத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இத்தலத்தில் நீலாயதாட்சி பூப்படைந்த கன்னியாக இருந்து அருள் பாலிக்கிறார். அன்னை நீலாயதாட்சி பாயும் குதிரைகளும் யாளிகளும் அமைந்த தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட இருபுறவு சக்கரங்கள் கொண்ட ரதம் போன்ற மகா மண்டபத்தில் பூப்பெய்த பருவத்தினால் 12 வயது உள்ளவளாய் தன் இரு கரங்களில் ஜபமாலையும் கமலமும் ஏந்தி மற்ற திருங்களை வர அபய முத்திரையுடன் கரிய அகன்ற கண்களை உடையவளாய் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். பூப்பெய்தி அன்னைக்கு காவலாக இருக்கும்படி நந்திகேஸ்வரி சிவபெருமான் படைத்தார். அதனால் கோவில் வாசலில் அமர்ந்திருக்க வேண்டிய நந்தி அம்பிகையின் சன்னதி முன்னால் வலது கண்ணால் அம்பிகையும் இடக்கண்ணால் சிவபெருமானையும் பார்த்தபடி அமைந்துள்ளது. ஆமாம், நந்தியோட போஸ்டர் டிஃபரெண்டாக இருக்கும். நீலாயதாட்சி இத்தலத்தின் அரசியாக எடுத்து பரிபாலனம் செய்வதால் அவருக்கே இங்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி, அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதனால் இங்கு வீதிகளின் பெயர்கள் கூட நீலா வடக்கு வீதி, நீலா தெற்கு மண்டபலாகம் என்று இருக்கிறது. இதுபோல் அம்மனின் பெயர் தாங்கிய வீதிகள் வேறு எந்த தலத்திலும் இல்லை. மதுரை கூட அது மாதிரி இல்லை. அம்பிகை தலத்தில் பருவமடைந்ததால் மற்ற கோவில்களைப் போல் இந்த கோவிலில் திருக்கல்யாணம், ஆடிப்பூர வளைகாப்பு போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில்லை. ஆடிப்பூரத்தன்று காலையில் முளைக்கட்டின பச்சை பயிருக்கு சூர்ணோற்சவம் செய்து அதை மூலவர் அம்பிகையின் பட்டு புடவையில் தலைப்பில் முடிச்சிட்டு அம்பிகையின் இடுப்பில் கட்டி விடுவார்கள். பின்னர் அம்மனுக்கு வெள்ளைப்புடவை சார்த்தி வீதி புறப்பாடு நடைபெறும். இந்த முளைக்கட்டு பச்சை பயிறு பிரசாதம் குழந்தை பேரின்மை, கர்ப்பப்பை பிரச்சனை, வயதாகி பூப்படையாமல் இருத்தல், இதுக்கெல்லாம் அருமருந்தாகும் இருக்கு. மாலையில் ஆடிப்பூரம் கழித்தல் என்ற சடங்கு அம்மனுக்கு நடத்தப்படும். இச்சடங்கு பெண்கள் பருவமடைந்த போது செய்யப்படும் சடங்கு முறைகளில் ஒன்றாகும். ஆடிப்பூரத்தன்று இரவு நீலாயதாட்சி அம்மன் சிறப்பான ஆடை அலங்காரத்துடன் பின்னால் அழகிய ஜடை தெரித்து ஜெகஜோதியாய் மின் விளங்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பீங்கான் ரதத்தில் ஊர்வலம் பெறும் காட்சி அன்பரையும் பரவசப்படுத்தும். சங்கீத மும்மூர்த்திகள் நீலாயதாட்சி மீது பல கீர்த்தனைகள் பாடியுள்ளனர். அதில் அம்பா நீலாயதாட்சி என்ற முத்துசாமி தீட்சிதர் அம்பிகை போற்றும் கீர்த்தனை பிரசித்தம். அம்பிகையின் 51 சக்தி பீடங்கள் உண்டான இத்தலம் நேத்திரம் அம்பிகையின் கண்மிழந்த பீடமாகும் அப்படின்னு சொல்றார். இதில் முக்கியமானது இன்னைக்கு என்ன அலங்காரம் இருக்குன்றது, கணேஷ் பையன் பெங்களூரில் இருக்கான், அவன் அம்சம்தான். இந்த அம்பாளுக்கு வெள்ளைப்புடவை சாத்தி இந்த அலங்காரம் பண்ணியிருப்பார். பின்னல் அலங்காரம் பாருங்க, பின்புற அலங்காரம் அம்பாளுக்கு.
சரி, வளக்காப்பு இந்த கோவிலில் கிடையாது. வளையல் வச்சு அலங்காரம் தான் கீழே பண்ணியிருக்கா தவிர இன்னைக்கு இந்த ஆடி போகிறதுல மிச்சம் எல்லா கோவில்லையும் வளகாப்பு உண்டு. ஏன்னா அம்பாள் பூப்பை இதுனால அங்கே பூப்பை விழா தான் அந்த கொண்டாடப்படுறது. இந்த 12 வயசு குழந்தைவோ இதனால் இந்த மாதிரி சொல்லப்படுறது. இப்போ நீலாயுதாட்சி அம்பாளை பார்த்துருக்கோம். திருநாகை காரோணம் கையாரோகணேஸ்வரர் அம்பாள் நீலாயுதாட்சி. இதை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வந்து நம்ம ரீகால் தான் அந்த முன்னாடியே சொல்லியிருக்கேன். இறைவு படுத்துக்கும் போது நம்ம என்னென்ன சுவாமியெல்லாம் பேர் சொல்ல தெரியணும். அம்பாள் பேர், சிவன் பேர் ரெண்டும் சொல்லணும். ஸோ நீலாயுதாட்சி சமேத காயாரோகணேஸ்வர சுவாமி சன்னிதோ அப்படின்னு சொல்லணும். சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.